சீமான் அவர்கள் எதை கண்டிச்சு என்ன அறிக்கை விட்டாரு? இப்போ பொத்தாம் பொதுவெல்லாம் பேசக்கூடாது. என்ன சொல்லியிருக்காரு சீமான்ங்கிறத சொல்லுங்க. சமூகங்களுக்கு இடையேயான மோதலை வந்து அவர் கண்டிச்சிருக்கிறார். ஏன் இந்த திமுக அரசுல இப்படி ஏற்படுது அப்படின்னு வந்து கண்டிச்சிருக்காரு. திமுக அரசு தான் அங்கேருந்து போய் கொடை பிடிச்சி நீ வா இருந்தா நீ ஒரு அருவா வச்சுக்கோ, நீ ஒரு கத்தி வச்சுக்கோ, 2 பேரும் வெட்டிக்கோ குத்திக்கன்னு சொல்லிச்சா? ஏய்யா என்ன பேசுற? ஏய் லூசா நீ, லூசாயா நீ? இங்க பாரு, என்ன பொதுவாகவே எல்லாரும் நைனான்னு தானே கூப்பிடுறாங்க. ஸோ ஆகையினால என்ன ஏதாவது என்ன தமிழ்நாடு வந்து அனாத ஆசிரமம் இருக்கலாம். என்ன மேல் பாதியில் வந்துச்சு, கீழ் பாதியில் வந்துச்சு. இங்க பாரு, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன வயசு? இந்த நாட்டில் நாங்கள் தான் இருக்கோம், நாங்கள் தான் நிலையான ஆட்சியை கொடுத்தோம். நாசமாக தான் இருக்கோம். ஆமாம், நீங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாடு அப்படியே கிழிச்சிடும். ஏய் அந்த ஆளு கண்டுக்கவே மாட்டான். எவன் வெட்டிக்கிட்டாலும் சரி, எவன் குத்திக்கிட்டாலும் சரி, எவனை ஒரு கேஸ் போட மாட்டான் அந்த ஆளு. தமிழன் காட்டு மிராண்டி பையன் தான். இப்ப நீ பேசுறதே காட்டு மிராண்டி மாதிரி தானே பேசுற. மனுஷன் மாதிரியே கேள்வி கேட்கிற. நீதிமன்றம் ஐயா, நீதிமன்றம் உத்தரவு, நீதிமன்றம் தான் பெருசு. இப்ப வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்கன்னா யாரால ஏற்படுது என்னங்கிறது நான் அந்த ஊர்ல இல்ல. அரசாங்கம் பெருமையா யார்கிட்ட சொல்லிச்சு? அன்றைக்கு கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் போதையில தான் இருந்தான். அதெல்லாம் வந்து டாக்டர் சர்டிபிகேட்டை வாங்கி எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கு. சும்மா எடுத்தவங்க அவருக்கெல்லாம் தெரியுங்க. எல்லாம் அறியும் புரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் நீங்க எங்களுக்கு டியூஷன் எடுக்க வேண்டாம், புரியுதா? நீங்க நீங்க ஒழுக்கமா இருக்க பாருங்க. மற்றவங்கள ஒழுக்கத்தை பத்தி அப்புறம் விமர்சனம் பண்ணுங்க. அப்புறம் நாங்க பேசாம யார் பேசுவா? எல்லாமே தாய் வயிற்றுல எல்லாமே நீங்கள்லாம் அது வானத்துலேருந்து குதிச்சு வந்துட்டீங்க. இல்லைன்னா சீதா பெத்து போட்டுடுச்சு, இல்லைன்னா அந்த மீனாட்சி அம்மா பெத்து போட்டுடுச்சு, எல்லாம் வந்துட்டீங்க. சும்மா இருங்க, எல்லாம் தாய் வயிற்றுல இருந்தாங்க வர முடியும். எங்க தொடர்ந்து இங்க எத்தனை கிராமம் இருக்கு? பாரு அந்த வேலையெல்லாம் வச்சு. ஆமா இல்ல நீ கண்ட என்ன அண்ணா என்ன சொல்லுங்க. சாதிக்கு பச்சா அவன் ஹேங் பண்ணிட்டான். பாரு எந்த வீட்டுல மலத்தை கரைச்சு ஊத்துனாங்க நீ பாத்தியா? அது மலன்னு தெரியுமா உனக்கு? கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாச்சு. நீதிமன்றம் தான் பெயில் கொடுக்குது, நாங்க கொடுக்கல. புரியாம பேசாத. அவர் வழக்கறிஞர் ஐயா இருக்காரு, அவர்கிட்ட கேளு. அட 4 பேரை நாங்க என்கவுண்டர் பண்ணா, இந்த ஒரு 3 பேரை சுட்டு கொண்ட உடனே அவனை சுட்டு கூப்பிட்டாங்க, இவனை சுட்டு போட்டாங்க. அங்க என்கவுண்டர் என்ன? உண்மைக்கு உனக்கு என்ன உண்மை தெரியும்? உண்மை என்ன தெரியும்? அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் முன்னோடிகளில் ஒருவரான ஐயா காமாட்சி அவர்கள். அடுத்து அண்ணன் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணன் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, திமுக அரசு ஏற்பட்டதிலிருந்து தொடர்ந்து இந்த கோவில்கள்ல சாதிய மோதல்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. இப்ப புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டுல வந்து இரு சமூகங்களுக்கு இடையே மிகப்பெரிய கலவரமா அந்த மாரியம்மன் கோவில்ல சாமி கும்பிடுறதுல ஏற்பட்டிருக்குது. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப முன்னோடியா நின்று இந்த கலவரத்தை செய்வதா வந்து பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. இதை வந்து சீமான் அவர்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நீங்க என்ன? சீமான் அவர்கள் எதை கண்டிச்சு என்ன அறிக்கை விட்டாரு? இப்போ பொத்தாம் பொதுவெல்லாம் பேசக்கூடாது. என்ன சொல்லியிருக்காரு சீமான்ங்கிறத சொல்லுங்க. சமூகங்களுக்கு இடையேயான மோதலை வந்து அவர் கண்டிச்சிருக்கிறார். ஏன் இந்த திமுக அரசுல இப்படி ஏற்படுது அப்படின்னு வந்து கண்டிச்சிருக்காரு. திமுக அரசு தான் அங்கேருந்து போய் கொடை பிடிச்சி நீ வா இருந்தா நீ ஒரு அருவா வச்சுக்கோ, நீ ஒரு கத்தி வச்சுக்கோ, 2 பேரும் வெட்டிக்கோ குத்திக்கன்னு சொல்லிச்சா? ஏய்யா என்ன பேசுற?
ஒரு அரசு என்பது அந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்த தான் போலீஸ் பந்தோபஸ்து இருந்துச்சா இல்லையா? போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கலாம். மேல்பாதியில அப்ப எதுக்கு நீங்க பூட்டு போட்டீங்க? இங்க பாரு, மேல் பாதியில நாங்க ஏன் போட்டு போட்டோம்னா, கோவில்ல கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா 45 நிமிஷம் மட்டும் திறந்துட்டு அவங்கள தரிசனம் பண்ணட்டும், பூஜை பண்ணிட்டு. நீதிமன்றம் ஐயா, நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்றம் தான் பெருசு. சட்டத்தின் வழி நடப்பது நீதிமன்றமும் அரசும். அந்த சட்டத்தை காக்க வேண்டிய கடமை நீதிமன்றத்துக்கு இருக்கு. நீதிமன்றம் சொல்றத அந்த அரசு தலை சாய்க்கணும். அதுதான் அப்பதான் சட்டம் ஒழுங்கு நிலை பெற்றிருக்கும். ஆமா, இப்போ கவர்னர் யாரு இது பண்றா? கவர்னரை யாரு அரசு பெரியதா, சட்டத்தின் அரசு? இங்க பாரு, இங்க பாரு, நீதிமன்றம் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை சட்ட வடிவமா கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நீதிமன்றம் தான் அதை பாதுகாக்கும். நீதிமன்றம் அதனுடைய செயல்பாடுகளை கரெக்டாக பண்ணும். ஆனால் அதை பார்லிமெண்ட்டு தான் அந்த சட்ட முன்வடிவம், சட்ட வடிவங்கள் எல்லாம் பண்ணுறது பார்லிமெண்ட்டும். அது மெஜாரிட்டி தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுத்தாச்சுன்னா, அதான் சொல்கிறேன் நான், பார்லிமெண்ட்டு தீர்மானங்களை நிறைவேற்றலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நீதிமன்றம் தான். ஆகையினால நீதிமன்றம் தான். சரியா? இப்போ வடகாடு பிரச்சனை, அதை குறித்து நீங்க கண்ணே, வடகாடு பிரச்சனையை பொறுத்த மட்டும் பட்டியலின மக்கள் வந்து அங்கே இருக்கிறவங்களும் அது ஏற்கனவே இத்தனை ஆண்டு காலமாக அங்கே திருவிழா நடந்துக்கிட்டு தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்கன்னா கண்ணே, யாரால ஏற்படுது என்னங்கிறது நான் அந்த ஊர்ல இல்லை. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் அந்த ஊர்ல இல்லை, நான் இருக்கிறது சென்னை. சரியா? எனக்கு அங்கே யாரும் ஆட்களும் இல்லை, அதை பற்றி நான் எதுவும் கேட்கல. பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகங்களில் வந்த செய்தியை வச்சு தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஊடகங்களில் வந்த செய்திப்படி பார்த்தா அங்கே யார் மேலே குற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 2 மக்கள் மீதும் தவறு இருக்கு. 2 பட்டியலின மக்கள் மீது இருக்கு, மற்ற இதர ஜாதி மக்கள் மீது இருக்கு. காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா, காவல்துறை வந்து கைது செய்ய என்ன சொல்லிருக்காங்கன்னா, மது போதையில ஏற்பட்ட மோதல் கைது செஞ்சிருக்காங்க. இது அவமானமா இல்லையா? இதை எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு பெருமையா அதை சொல்லுது? அரசாங்கம் பெருமையா யார்கிட்ட சொல்லுச்சு? சாதிமதத்தினாலதான் அந்த மோதல் வந்துச்சு, அதை கைது செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைக்கு புறம்பானது. ஆனால் அங்க உண்மையிலேயே சாதிய மோதலுக்கு தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சாதிய மோதலுக்கு தானே கைது பண்ணிருக்க, அதானே சொல்லிருக்கு. என்ன மாத்துச்சு? ஏயா மது போதை அது இங்க பாரு, அதுவும் உண்டு. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அன்றைக்கு கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் போதையில தான் இருந்தான். அதெல்லாம் வந்து டாக்டர் சர்டிபிகேட்டை வாங்கி எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கு. சும்மா எடுத்தவங்க சும்மா சமூகம்னு இருக்காத. இங்க பாரு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உனக்கு இப்ப அங்க பட்டியலின மக்களுக்காக நீ கேள்வி கேட்கறியா இல்ல இதர ஜாதி மக்களுக்காக? என்னை பொறுத்த மட்டும் பட்டியலின மக்களுக்காக தான் நான் பேசுறேன். நான் தமிழ், இங்க பாரு, பட்டியலின மக்கள் பாதிக்க கூடாது. இங்க பாரு, நாங்க ஜாதி மதம் எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல. ஆமா, நீ கேட்கிற கேள்வி 16 பேர்த்து மேல தீண்டாமை வழக்கு போட்டிருக்கணும். நீ என்ன சொன்ன? 16 பேர்த்து மேல தீண்டாமை வழக்கு போட்டுக்குன்னு சொன்னியா இல்லையாமா? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அது பட்டியலின மக்களுக்கு சாதகமா தான் அந்த அரசு செயல்படுதுங்கிற. லூசாயா நீ? இங்க பாரு, இங்க பாரு, 16 பேர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மேல வழக்கு பதியப்பட்டு இருக்குன்னா, அப்ப அந்த பட்டியலின மக்களை அவங்க அவதூறாக பேசியதால தானே போட்டிருக்கு. அப்ப அது பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? ஆமா, மது போதையில நீ இங்க பாரு, நீ இங்க உட்காந்துட்டு பேசக்கூடாது. ஆன் தி ஸ்பாட்ல போய் பார்த்துருக்கணும். அது டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருக்கானல்ல, இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்குல்ல. இந்த 16 பேரு மற்ற ஆளுங்க பேர்ல எல்லாம் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் செக் இருக்குல்ல. நேற்றுக்கு நான் போயிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு டியூப்பை கொண்டு வந்தேன். அந்த புது டியூப்பை கொண்டாடான்னு சொல்லி புது டியூப்பை வாங்கின உடனே அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு எஸ்ஐ சலிட்டு அடிச்சுட்டு, அண்ணன் நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். ஆகையினால இது தெலுங்காரு இல்ல, என்ன பொதுவாவே எல்லாரும் நைனான்னு தானே கூப்பிடுறாங்க. ஸோ ஆகையினால என்ன ஏதாவது என்ன
இப்பதான் ஒரு ஆள் என்ன அப்பான்னு கூப்பிடுறாருன்றாங்க. அப்பான்னு கூப்பிடுறாங்க, நைனான்னு கூப்பிடுறாங்க, இல்ல. ஐயான்னு. நீங்க ஐயான்னு சொல்றீங்களா இல்லையா? ஐயான்னா என்ன அர்த்தம்? ஐயா, அப்பான்னு தான் அர்த்தம். இல்ல, ஐயா, இல்ல. நான் இப்ப ஏன் ஐயா என்னன்னு சொல்றீங்க? ஐயா என்பது சார் சாரை தமிழாக்கம் ஒரு டேய். மதிப்புமிக்க வார்த்தை. லூசு. ஐயாங்கிறது வார்த்தை வந்து அப்பாவை தாண்டா எங்க ஐயான்னு ஊர்ல சொல்லுவாங்க. தாத்தாவையும் ஐயான்னு தான் சொல்லுவாங்க, முதியவர்கள் எல்லாரும் ஐயான்னு அது சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அது தாத்தா அப்பாவையும் ஐயான்னு தான் ஐயான்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, தாத்தான்னு சொல்லுவாங்க, பாட்டனாருன்னு சொல்லுவாங்க. தாத்தாவையும் இப்ப ஐயான்னு உனக்கு சொல்லுவாங்க. என்ன கேள்விக்கு வா, நீ 16 பேர்த்துக்கு திசை திருப்பி. டா, எனக்கு இங்க பாரு. என்ன கேள்வின்னா, ம். ஐயா, இருங்க, பொறுங்க. இப்பதான் நம்ம முதல்ல சொல்லாரு என்ன எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. ம். இந்த அப்பாவுக்கு முன்னாடி இந்த அப்பா எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க இல்லையா? என்ன இதுல கூட ஏங்க, இதுல கூட போட்டி உண்டு. நீங்க இங்க பாருங்க, நீங்க ஒரு நாள் என் கூட பிரயாணம் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் இல்ல, நைனான்னு தமிழ்நாட்டுக்கு கூப்பிடுறாங்க எத்தனை பாருங்க. அப்பா, அப்பா, சார் ஒரு அப்பா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது வந்து இங்க பாருங்க, எங்க கம்யூனிட்டியில வயசானவங்களை வந்து நாயுடுகளை வந்து நாயுடு அப்பான்னு கூப்பிடுறது, நான் அப்பா இல்ல இல்ல, தமிழ்நாடு நைனான்னு வந்து கூப்பிடுறதுங்கிறது ஒரு வழக்கம். தமிழ்நாடு வந்து ஆ, என்ன அனாத ஆசிரமமா? அனாதை ஆசிரமம் இருக்கலாம். இல்ல, உங்களை கேட்டா இல்ல உங்களை மாதிரி ஆளுகள்லாம் அனாதை தானே. ஆமாமா, அப்புறம் தமிழ்நாடு அனாதை தானே. நீங்க அனாதை தானுங்க. சூடு சொரணை இல்லாதவரை ஆமா, உங்களுக்கு ஏது சூடு சொரணை ஏது உங்களுக்கு? நீங்க எங்க இருந்து வந்தீங்க? கைவர் கனமாவளி வந்தீங்களா இல்ல இந்த லெமோரியா கண்டத்துல இருந்து வந்தீங்களா? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு வந்து தலகணம் வந்து திருவேங்கட மலைக்கு அங்கிருந்து வந்த நீங்க எங்களை பார்த்து பேசுறீங்க. டேய், வடக்க இருந்து வந்தவன் தாண்டா இங்க எல்லாமே. இங்க வடக்க இருந்து நாங்க மட்டும் இல்ல. நாங்க வன்னி வடக்கிருந்து இங்க பாரு, வன்னி நாங்க வந்தே இங்க பாரு, இங்க பாரு, நாங்கள் இந்த நிலத்தின் பூர்வகுடிகள் ஐயா. இங்க பாரு, வடக்க இருந்து வந்தது எல்லாமே பூர்வமாவது குடியாவது. அப்ப இங்க ஒண்ணும் வெறும் பொட்டல் தான், இங்க ஒண்ணும் கிடையாது. இங்க அப்ப நீங்க எப்படி ஆதிச்சநல்லூர்ல நீங்க இது பண்ணீங்க, மதுரை பக்கத்துல நீங்க அகழ்வாராய்ச்சி பண்ணி உங்க வெங்கடேசன் 6000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழின்னு சொன்னாரு. அதைத்தான் சொல்றேன். அதெல்லாம் அங்க இருந்து இதுல இருந்து வந்ததுதான். ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து போய் அப்படியே வந்தது. இங்க வந்து இது இங்க இந்த நிலப்பரப்புல ஜனங்களே இல்ல, புரிஞ்சுக்கோ. இதை திசை திருப்பாதீங்க. நீங்க வழக்கம் போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க திசை திருப்பதே வழக்கமா இருக்கீங்க. இந்த கலவரம் சாதி மோதலா அல்லது மது போதையால் ஏற்பட்டதா? மது போதையால் ஏற்பட்டதுன்னா இந்த அரசு வெட்கக்கேடான அரசு. இந்த அரசு அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது? அதற்கு பதில் சொல்லுங்க. 2 தரப்பையும் பிடிச்சு, இந்த தரப்பையும் பிடிச்சு சிறையில போட்டிருக்கு, அந்த அப்ப தரப்பையும் ஏன் பிடிச்சு ஜெயில போட்டிருக்கு. வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 13 பேருக்கு மேல வழக்கு போட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. 16 பேர் 16 பேர் ஏன் 16 வழக்கு போட்டீங்க? ஏன் வழக்கு போடாம? பட்டியலின மக்களை அது தவறா மது பேசினா போதையினால ஏற்பட்ட எந்த போதையில இருந்தா என்ன? இப்ப மது போதையில இருந்தாக்க அந்த மாதிரி பேச சொல்லுமா? உனக்கு என்ன பட்டியலின மக்கள்னா லேசா? கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் போய் அங்க போய் உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. என்ன பேசினார் உண்மைக்கு புறம்பா? இது தொன்று தொட்டு நாங்கள் இந்த சாமியை நாங்க வணங்கிட்டு இருந்தோம், இங்க வடம் பிடித்து கொடுக்கிற உரிமை எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இல்ல அது இங்க பாரு, மறுக்கிறாங்க, எதுக்குறாங்க? இங்க பாரு, வடம் பிடிக்கிறது வந்து எல்லா மக்களும் தான் வடம் பிடிச்சிருப்பா. மதுரை இப்ப மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, தேர் இப்போ யார் பொதுவானது தான் இழுப்பாங்க, எல்லாம் பொதுமக்கள் தான். கோயில்பட்டியிலும் பொதுவானது தான். ஒரு காலத்துல இதே திருமாவளவன் தான் நாங்க தான் இழுப்போம் அப்படின்னாங்க. தகராறு வந்துச்சு, நின்று போச்சு. அதுக்கப்புறம் இந்த நாய்க்கர் தான் போய் அதை இழுத்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வந்தேன், புரியுதா? ஆகையினால யாருக்கும் சொந்தம் இல்லை. எல்லாம் இந்த நாட்டுல வாழ்ற எல்லா மக்களுக்கும் எல்லா குடிகளுக்கும் தான் சொந்தம், புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது அரசு இதை அவங்க மக்களிடம் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த ஏன் தவறு செய்யுது? அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவோம், நாங்க பீஸ் கமிட்டி போடுவோம். யோ சும்மா இருப்பா. காமாட்சி ஐயாவால் செய்ய முடிந்ததை ஏன் அரசு செய்ய மறுக்குது? அரசு செய்யும், பீஸ் கமிட்டி போட்டிருக்கு. பீஸ் கமிட்டி கூப்பிட்டு பேசி சமாதானம் பண்ணி மறுபடியும் அண்ணனுக்கு நீ சொல்லு பதில். உங்க சொந்தக்காரர் தானே, உங்களுக்கு தோணுது, அவருக்கு தோணல. யாருக்கு? அதுக்கெல்லாம் தோணும். அது தோத்த போய் தான் இப்போ பீஸ் கமிட்டி போட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு கலெக்டருக்கு. என்னதான் சொல்றோம், அங்க நடந்த குற்றங்கள் தடுக்கப்படணும், தடுத்தாச்சு. இப்போ நமக்கு எழுதுற கேள்வி, இந்த திமுக அரசு ஏற்படும் போது ஒரு கேள்வியை கேட்டுட்டு உடுப்பா, நாங்க பேசுறோம்ப்பா, நீயா கத்திட்டு கிடந்தீங்கன்னா அப்புறம் நாங்க என்னதான் பதில் சொல்றது? பதில சொல்லாம அந்த கமிட்டி இந்த கமிட்டி அப்புறம் நேரடியா என்னத்த உன் வீட்டுல உனக்கு நெஞ்சில பூந்தா வந்து சொல்லுவாங்க. நான் தான் சொல்றேனே, அங்க கலவரம் நடந்துச்சு,
இவங்களையும் கைது பண்ணியிருக்கு, அவங்களையும் கைது பண்ணியிருக்கு. ஒருபடி மேலே போய் தீண்டாமை வழக்கில் ஒரு 16 பேரில் மற்ற இந்துக்கள், ஜாதி இந்துக்கள் மீது பதியப்பட்டிருக்கு. அவங்கள ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இவங்களில் ஒரு 20 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ ஒரு பீஸ் கமிட்டி போட சொல்லி உத்தரவு போட்டிருக்கு அரசாங்கம். பீஸ் கமிட்டி பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வழக்கு என்னங்கிறது அதுக்கு பின்னாடி தான் தெரியும். இப்போ ஒன்றும் தெரியாது. நமக்கு ஏற்படுற இந்த கேள்வி என்னன்னா, சொல்லு. இந்த திமுக அரசு ஏற்படும் போதெல்லாம் ஏன் இப்படி பட்டியலின மக்கள் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறதா? திமுக அரசு தாண்டா பட்டியலின மக்களுடைய பாதுகாவலர். தெரியாம பேசுற. அப்ப மேல் பாதியில எப்படி பிரச்சனை வந்துச்சு? என்ன மேல் பாதியில வந்துச்சு, கீழ் பாதியில வந்துச்சு. பிரச்சனை வந்து இங்க பாரு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன வயசு, குறிஞ்சாங்குளத்தை பத்தி பேசுற அளவுக்கு உனக்கு என்ன வயசு? அப்புறம் ஏன்னா குறிஞ்சாங்குளத்துல அவர் அதுக்காகவே எம்பிக்கு அந்த தேர்தலில் தொகுதியில போட்டி போட்ட ஒரு பக்கத்துல இருக்கவரு வேலை செஞ்சே இல்ல. அப்புறம் என்ன அப்படியா பக்கத்துல இருக்காங்க? இல்ல நான் ஒன்றும் சொல்லலை. இவர் என்னமோ சொல்றாரு, குறிஞ்சாங்குளத்துல என்னவோ பட்டியலின மக்கள், அங்க என்னடா பட்டியலின மக்கள் தாக்கல் பண்ணோம், வேணும்னு எங்களோட வம்பிழுக்கிறது இவங்க. வேணும்னு இங்க பாரு, குறிஞ்சாங்குளத்தை பத்தி இப்ப பேசாத. அதை பேசுனா நாங்க 2 பேரும் சண்டை போட வேண்டியது வரும், புரிஞ்சுக்கோ. வேற ஏதாவது பேசு, சும்மா ஏதாவது வம்ப இழுத்து தேரை இழுத்து, நீ தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போக வேண்டாம். நாங்க துண்டாடி வச்சிருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்றோம் இங்க பாரு. எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்க நடுநிலை. எவன்டா தமிழன்? எல்லாம் தான் தமிழன். இந்த நாட்டுல வாழ்ற எல்லாரும் தமிழன் தான். வடக்கனை தவிர மற்றவன் பூரம் தமிழன் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கான். நான் தான் சொல்றேனே, அவன் ஏங்க இங்க பூர்வீகமா வாழக்கூடிய, நீங்க தான் சொல்லுவீங்களே பூர்வக்குடின்னு, ஒரு 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளா வாழக்கூடிய மக்கள் எல்லாம் தமிழர்கள். நாங்க சொல்ல, நீங்க யாருங்க சொல்றதுக்கு? உங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இங்க பாருங்க, முன்னாள் இங்க வந்தவன் இங்க ஒத்துக்கலாம், எத்தனை ஆண்டுக்கு பின்னால் ஒத்துக்கூடாதுன்ற முடிவை நாங்க தான் எடுக்கணும். நீங்க எடுக்க வேண்டிய, நீங்க யாரு அதை எடுக்கிறதுக்கு? உங்களுக்கு யாரு? நாங்க யாருங்க வந்தவன் போனவன்கிட்டு இருக்கீங்க? நாங்க வந்தவனும் இல்லை போனவனும் இல்லை. நாங்க தான் இந்த நாட்டை ஆண்டோம். இந்த நாட்டுல நாங்க தான் இருக்கோம். நாங்க தான் நிலையான ஆட்சியை கொடுத்தோம். நாசமா தான் இருக்கோம். ஆமா, நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாடு அப்படியே கிழிச்சிடும். சும்மா இருங்க. இந்த பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணமே உங்களை போன்ற நயவஞ்சக கூட்டம் தான். நான் அதாவது, ஐயோ அவன் கொள்ளையடிக்கிறான், நமக்கு ஒண்ணு கிடைக்கலையே, அவன் கொள்ளையடிக்கிறானே நமக்கு கிடைக்கலையே, அவன் கரியும் சோறு திங்கிறானே நமக்கு கிடைக்கலையே. கொள்ளையடிக்கிறத ஒத்துக்கிட்டோமா? அப்படி நினைச்சு பேசுறாங்கன்னு சொல்றேன். கொள்ளையடிக்கிறாங்க, நான் ஒத்துக்கிடல, எனக்கு வாயில தான் வருது. என்ன கொள்ளையடிச்சுன்னு? நாங்க எதுக்குங்க கொள்ளையடிக்கிறோம்? நாங்க கொள்ளையடிக்கிறோம். நீங்களாம் கூப்பாடு போட்டுக்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க காரைக்குடி பக்கம் போக வேண்டியதுதானே? ஆட்சி வேணும்னா இங்க எதுக்கு வர்றீங்க? தன் வாழ்நாளில் சம்பாதித்ததை விட குறுகிய காலத்தில் 2 பேர் இவ்வளவு சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் அது கொள்ளையா கூலியா? இங்க பாருங்க, தவறான தகவல்களை நீங்க ஏற்கனவே ஒரு முட்டாள் பண்ணி, அந்த முட்டாளு இப்ப இருக்கிற இடம் தெரியாம போய் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க இந்த பாருங்க, நீங்க சும்மா இங்க பாருங்க, அதாவது என்ன நிரூபிச்சு கோர்ட்டுக்கு போனியா? நாங்க 30,000 கோடி கொள்ளையடிச்சோம் சொல்றேன் இல்ல, நீதிமன்றத்துல போய் சாட்டு கூட இருந்தவர் சொன்னாருன்னு சொன்னது எந்த நாய் சொல்லுச்சு? சும்மா என்னமா உனக்கு தான் தெரியும் பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? அரசியல் கத்திரிக்காய் பேசுற நீ. அரசியல் பேசல, அவசாரித்தனம் பேசுற. அப்புறம் நாங்க அப்படி பேசல. நாங்க இங்க பாரு, இந்த நாடும் இந்த நாட்டு மக்களுக்காக தான் எங்களுடைய முன்னேற்ற கழகம் இப்ப இரவு பகல் பாராது உழைத்துக்கிட்டு இருக்கு. 67க்கு அப்புறம் இந்த நாடு இந்தியா 1967க்கு அப்புறம் இந்தியா வளர்ந்திருக்கு. அந்த இந்தியாவை கூட அதை காட்டிலும் அதிகமா வளர்ந்திருக்கு தமிழ்நாடு.
10 புரிஞ்சுக்கோ. லட்சம் கோடி கடன்ல இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா அவன் 100 இந்த இரிய முழுவதும் ஏய். அந்த 10 லட்சம் கோடியில் நடத்தப்பட்டது. இங்க பாரு, அதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. நீ ஏதாவது என்கிட்ட எய்த்து பேசணும் அப்படிங்கிறத நீ தயார் பண்ணிட்டு நீயும் உன் முதலாளி வந்து இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்க எதை பேசினாலும் நேர்மையா பேசு, உண்மையை பேசு, நீங்க இல்லாத என்ன ஒண்ணு தவற பேசாத. இல்லையே. என்ன ஒண்ணு ஏய் நான் வடகாடு பத்தி கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் என்ன பேசுற என்ன நீங்க பேசுற என்ன பதில் சொன்னீங்க நீங்க? இந்த நான் தான் சொல்லியிருக்கேன், அந்த மக்களுக்கு வந்து பேசுறவரை பேச விட மாட்டீங்க. என்ன பேசுறவ கருத்து தெரிவிக்க விட மாட்டீங்க. அவரை யாரு கருத்து தெரிவிக்க வேணாம். அவர் தாராளமா அவருக்கு பேச சொல்லு, அவரை பேச சொல்லு. நாங்க பீஸ் கமிட்டி போட்டாச்சு, கவர்மெண்ட் ஒரு நீங்க முடிவு எடுக்கும். எத்தனை கோயிலுக்கு தான் கமிட்டி போடுவீங்க? எத்தனை இடத்துக்கு தான் போடுவீங்க? தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க ஆட்சியில தான் வருது. ஏன் எடப்பாடி ஆண்டாரு ஒரு 4 வருஷம், அப்படி இப்படி ஒரு பிரச்சனையே வரல. கோயில் இந்த ஏய், பிரச்சனை வரவே அந்த ஆளு கண்டுக்கவே மாட்டான். எவன் வெட்டிக்கிட்டாலும் சரி, எவன் குத்திக்கிட்டாலும் சரி, எவனு ஒரு கேஸ் போட மாட்டான். அந்த ஆளு அவன் தான். இங்க பாரு, 18 பேரை துப்பாக்கியால வச்சு கண்டிக்க மாட்டேங்க. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்த போது கூட நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சு சொன்னாலும் அவரை போய் எப்ப பாரு நீங்க என்ன சொல்லுங்க ஐயா. டிவில பார்த்தாதான் தெரிஞ்சு இப்ப தலைவருக்கு ஒரு டிவியாவது கொடுங்க கொடுங்க. அப்படியா? ஆமா, அதுதான் தெரியாம ஏன் நாங்க தான் மக்களுக்கே டிவி கொடுத்த ஆளுகளாச்சுங்க. அப்புறம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒண்ணு வைக்க கூடாதா? அவருக்கெல்லாம் தெரியுங்க, எல்லாம் அறியும் புரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் நீங்க எங்களுக்கு டியூஷன் எடுக்க வேண்டாம், புரியுதா? நீங்க நீங்க ஒழுக்கமா இருக்க பாருங்க, மத்தவங்கள ஒழுக்கத்தை பத்தி அப்புறம் விமர்சனம் பண்ணுங்க. அப்புறம் வேடிக்கை நாங்க பேசாம யார் பேசுவா? அவளை இவன் இவள் அவளை தான் இவள் அங்க எட்டி பார்த்தா இங்க நொட்டி பார்த்தா அப்படின்னு பேசுற கும்பல் ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. அடாடாடாடாடா, எல்லாமே தாய் வயிற்றுல எல்லாமே நீங்க எல்லாம் அது வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டீங்க. இல்லைன்னா சீதா பெத்து போட்டுடுச்சு, இல்லைன்னா அந்த மீனாட்சி அம்மா பெத்து போட்டுடுச்சு, எல்லாம் வந்துட்டீங்க. சும்மா இருங்க, எல்லாம் தாய் வயிற்றுல இருந்தாங்க வர முடியும். கடலை செடி இருக்கும், கடலை ஓடு இருக்கும், உள்ள கடலை பயிர் இருக்கு, யார சொன்னார்? யார சொல்லுவாரு? அந்த ஆளு சொன்னா அது இங்க பாரு, இது கடல், நீங்க எல்லாம் வந்து சிற்றோடைகள். இந்த சிற்றோடைகள்லாம் மழை பெஞ்சா இந்த தண்ணி ஆத்துல போகும், ஆறு எங்க போகும்? கடலுக்கு போகும். அது மாதிரி எல்லாம் எங்கள்கிட்ட தான் வரணும். ஆத்து தண்ணியை குடிக்கலாம், ஆத்து தண்ணியை குடிக்கலாம், கடல் தண்ணியை குடிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது இல்ல. அது மாதிரிதான். ஆமா ஆமா, அதனால நீங்க எல்லாம் அமைதியா இருங்க. அவர்கிட்ட கேளுப்பா, ஏதாவது கேளு, அவர் கேளு. வடகால் பிரச்சனை கேட்டா கொடைக்கானல் பத்தி பேசுவாரு, காஷ்மீர் பத்தி பேசுவாரு, பங்களாதேஷ், அமெரிக்கா, ரஷ்யா, கடைசியில எல்லாத்துக்குமே திராவிட மாடல் தான். இப்போ ஒரு 300-400 போலீஸ் ஊர்ல பொதுவாக தமிழகத்துல 2-3 ஆண்டுகளாக இவங்க குறிப்பா திமுக ஆட்சி இருக்கு, இதெல்லாம் கோயில் திருவிழா நடக்குதோ இன்னும் அடிதடியில் முடியல, கோயில சீர்திருக்கிறோம். இது பல இடங்கள் நடக்குது. நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த வடகால் பிரச்சனையில ஏற்கனவே அந்த ஊர்ல 2 சமூகத்துக்கு மேல பிரச்சனை நடக்குது. பல முறை பீஸ் பண்ணி போயிருக்காங்க, அடிதடி ஆயிருக்கு, ரிமாண்ட் ஆயிருக்காங்க, கேஸ் டிஸ்பியூட் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அப்படி இருக்க போது இந்த முறை திருவிழா வருகிற போது இப்ப நடக்கிறீங்கல்ல, சரி அவனை புடி இவனை புடி, அந்த கேஸை போட்டு இந்த கேஸை போடணும். திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு பீஸ் மீட்டிங் போட்டு ஒரு 10-50 போலீஸை வச்சு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒழுங்கா இந்த திருவிழாவை நடத்தணும், இதுக்கெல்லாம் ஒத்து வந்தீங்கன்னா நாங்கள் வந்து நடத்த விடுவோம், அப்படின்னா சீல வச்சு நாங்கள் வந்துடும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை முறைப்படுத்தி அந்த ஒரு 30-40 போலீஸ் கண்காணிப்போடு அந்த திருவிழாவை நடத்தியிருந்தா இன்னும் எந்த பிரச்சனையும் வராது. அட்லீஸ்ட் அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற ஒயின் ஷாப்பெல்லாம் அப்பா கொடுக்குற அந்த சரக்கெல்லாம் மூடிட்டு இந்த திருவிழாவை நடத்திருந்தா பிரச்சனை வந்திருக்காரு. பெட்ரோல் பங்கில் ஒரு 2 பேர், ஒரு 2 குரூப்பா 2 சமூகத்துக்காரங்க அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த கலவரம், இந்த சண்டை எப்படி ஊர் வரைக்கும் வருது? அப்போ இங்கே பிரச்சனை நடந்தால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார், நம்ம ஊரில் ஒரு தெருநாய் இன்னொரு தெருநாய்க்குள்ள இன்னொரு தெருவுக்குள்ள போக முடியாத சூழல் இங்கே எதிர்ச்சியா இருக்கு. மறக்கலாம் முடியாது. இது என்ன அவங்கட்டு நாய் இங்க வந்து அட்ராக்கல்லால அப்படிங்கிறா, இல்லை அந்த தெருக்காரன் இங்கே வந்தானா இவங்கட்டு நாய் தானே தெருல வந்து
ஆளை வச்சு அடிக்கலாம். அப்படி கேடுகட்ட நிலையில இந்த சமூகம் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அப்படி இருக்கிற போது பெட்ரோல் பங்க்ல இருந்த சண்டை ஊருக்குள்ள வர வரைக்கும் யார் அலோவ் பண்ணுது? உங்களுக்கு இந்த ரெண்டு சமூகத்துக்கும் இங்க இன்னொரு பிரச்சனை இருக்குது. குறிப்பா அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப இன்னும் பெருசா சொல்றாங்க அவரு வருண் வந்த பிறகு திமுக இவ்வளவு காலமும் நாங்கள் சாதி மதங்களை கடந்து விட்டோம், சாதி மதங்களை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிறது இதன் மூலம் நிறுவனமாயிருக்கு. நிச்சயம் சார். 4 ஆண்டு காலம் முடிந்து இந்த ஸ்டாலின் கருணாநிதி முத்துவேல் ஸ்டாலின் அரசு முடிஞ்சு அதாவதுங்க, 5வது ஆண்டு தொடங்குது. தொடக்கத்துல இந்த பிரச்சனை. இவங்களுக்குங்க தீண்டாமை ஒழிப்புன்னா என்னன்னு தெரியுமா நினைக்கிறாங்க? இந்த காலனின்ற பேர்ல அந்த காலனி பேரை மட்டும் ஒழிச்சுட்டா போதும், ஒழிச்சுட்டா தீண்டாமை ஒழிஞ்சுதான் ஒழிஞ்சிடும். இவங்க நினைச்சுக்கிறாங்க. இவங்க உண்மையில போய் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டுக்கிறான். அதுதான் பிரச்சனை. ஒரு நிர்வாக திறமை என்பது ஒரு அதிகாரிக்கும் அரசுக்கும் இல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்குமான தொடர்பே இங்கே கிடையவே கிடையாது. இப்போ ஐயா அந்த புரிஞ்சாங்கத்தை பற்றி பேசுறாங்க. புரிஞ்சாங்கத்தில் லாஸ்ட் டைம் பிரச்சனை. அப்போ அவங்க வந்து இந்த ஓட்டர் ஐடி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு 6 நாளாக பிரச்சனை ஒன்றா வந்துருக்காங்க. அப்போ நான் போய் தலைமைச் செயலாளரை பார்க்கணும். அந்த தலைமைச் செயலாளர் யாருன்னா இறை என்பவர்கள் ஏற்கனவே நல்லா முடிச்சுட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற இது வரைக்கும் இருந்த தலைமைச் செயலாளர்கள் மிகச்சிறந்தவர், ஆகச்சிறந்தவர். அவர் அது எந்த நமக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்க்குறேன். இந்த மாதிரிங்க குஞ்சாபுரத்தில் வந்து எஸ்சி பழையர்கள் ஒரு 6 நாளாக ஒன்றா வந்துருக்காங்க. இந்திய குடிமகனுக்கான அத்தாட்சி எல்லாத்தையும் வந்து தூக்கி கொடுத்துட்டு திருவேங்கடம் தாலுகா ஆஃபீஸை கொடுத்துட்டு எல்லாம் வந்து உட்காந்துறாங்க. இந்த மாதிரி எந்த அத்தாட்சியும் எனக்கு வேண்டாம், அதை நான் புறக்கணிக்கிறேன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து இந்தியாவுக்கு சட்டத்துக்கு புறம்பா குடிக்கு வந்தவன். இது எப்படி இது கவர்மெண்ட் நடக்குதுன்னு உடனே அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்களா? உடனே அங்கே பக்கத்தில் ஒரு ஐஏஎஸ் சொல்லி அங்கே தென்காசிக்கு ஃபோன் பண்ணாங்க. தென்காசி கலெக்டர் ஆமாம் கொடுத்துருக்காங்க. உடனே பயங்கர கடுப்பாயிட்டேன். அது நான் சொன்னேன், இங்கேருந்து தென்காசி ஒரு 300 கிலோமீட்டர் இல்லையா? இந்த 400 கிலோமீட்டரில் ஒரு 123 மக்கள் தங்களோட அந்த அத்தாரிட்டி ஐடென்டிட்டியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து அந்த செய்தி இந்த தலைமைச் செயலகத்துக்கு வரல. அப்போ உங்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் தொடர்பு இல்லைல்ல, டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்குல்ல. இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அவர் ரொம்ப உண்மையிலே ஃபீல் பண்ணாங்க. தவறு எது நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு. உடனே அப்போ நான் இப்போ வெளியில் பார்த்து பேசிட்டு நான் சரி பண்ணுறேன்னா நான் பார்த்து பேசிட்டு வரதுக்குள்ள சரி தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ் அதை வந்து வாங்கிக்கிங்க. இன்னும் சும்மா நாங்கள் அதை வீட்டுக்கு போகிறேன், என்கிட்ட ஒரு 2 கம்பல் இருக்குது, நான் வெளியே போனேன் ஆனால் திருட்டுவோம், அதாவது வச்சுக்கிட்டேன் நம்ம பக்கத்தோட கொடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் வந்து சொல்கிறேன். நான் லூஸா, நீங்கள் லூஸா, நான் லூஸாயா? எதுக்காக ஜனங்க கொடுத்தாங்களோ அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரணும். நீங்கள் சும்மா கொடுத்தீங்கன்னு வாங்கி போனால் என்ன அர்த்தம் சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போது ஒரு 6 நாட்களாக அங்கே என்ன நடக்குது, தென்காசியில் என்ன நடக்குது அப்படின்னு இந்த செக்ரட்டரிக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ புதுக்கோட்டையில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த துப்பு இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் மட்டும்தான் அறிக்கை விட்டுருக்காங்க. சார் இவங்க பொதுவாகவே இல்லை, இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் மீசை முடிக்கிறவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. என்ன அங்கீகாரம்னா அது பெரிய அங்கீகாரம்? அவன் அங்கீகாரம் வாங்கினவங்களாம் லுங்கிய காலம் துண்டா காரணம் ஓடுறான். ஏற்கனவே பம்பரத்துக்கு அங்கீகாரம் இருந்தது, இப்போ எங்க இருக்குது? பம்பரம் உடனே காணும் எங்க காரணம் தெரியல. ஏன் மாம்பழத்துக்கு எங்க அங்கீகாரம் இருந்துச்சு, இப்போ எங்க இருக்கு மாம்பழத்துக்கு? இல்லை உடனே பம்பரம் தான் தெரியுது, மாம்பழம் தெரியலையா கண்ணுக்கு? சும்மா என்ன கோவம் வருது? அப்படி எல்லாம் இங்க பாருங்க, நீங்க பேசுறது என்னமோ வயிற்றுல இருக்க பிள்ளை அதான் பிரசவத்துல தனியா வெளியில வர்ற மாதிரி என்னமோ இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். குறிஞ்சாங்குளத்தை பத்தி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முடிவு கட்டிட்டேன். எங்க டாக்குமெண்ட்டை பூரா கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. சும்மா இதா பேசிட்டு வாய் புளிச்சதோ மாவு புளிச்சதோ. உங்களுக்கு தமிழ் ஆகாது, அதான் நீங்க மருத்துவர் தமிழன் ஆகாதுன்னு சொல்றது. இப்ப நானே தமிழனா இருக்கும்போது தமிழன் ஆகாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? உங்களுக்கு அத்தாரிட்டி உங்கள் யாரு? நீங்க யாரு அத்தாரிட்டி? ரோட்ல போற ஆளுகள்லாம் அத்தாரிட்டி. நீங்க உங்க ஊருக்கு இருங்க, எனக்கு இருக்காதுங்க. நீங்க ஆந்திரால தான் இருந்து வந்தீங்க. ஆந்திரால இல்ல, லெமோரியா கண்டத்துல இருந்து வந்தீங்க. சும்மா இருங்க. நாங்க வானத்தை பொழந்துகிட்டு வரல, நாங்க வடக்கத்துல இருந்து வந்தோம். எங்க இதுல இருந்து வந்திருக்கோம், ஈஜிப்ட்ல இருந்து. புரிஞ்சுக்கோங்க. தங்கள் கலாச்சாரம் மொழி எதையுமே மறக்காம அதை இன்று வரை கையாண்டு வருகிற காமாட்சி நாயுடு தமிழன்றார்.
இப்ப இதெல்லாம் மறந்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, இவ்வளவு நல்லா நோண்டிப்பாங்க. சீமான் வந்த பிறகுதான் எல்லாவனையும் கூப்பிட்டு அடாமையா எல்லாமே செந்தமிழன். ஒரு சீமான்கிற ஒரு மனிதன் வந்து அவரே தமிழன் இல்லை என்று நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். என்னிட்ட அதுக்கு தேவையான அனைத்து ரெக்கார்டுகளும் இருக்கு. அப்படிப்பட்ட அவரு செந்தமிழன். ஏற்கனவே அங்க இருக்க ஒருத்தரை வச்சுக்கிட்டு உலகத்தமிழ் தலைவன்னு போட்டீங்க. போங்கப்பா. யாருமே தமிழன் இல்ல, எல்லாமே தெலுங்கனா இருந்து தமிழனா மாறிட்டீங்க. போங்க, அவ்வளவுதான். எது தமிழன் காட்டு மிராண்டி பையன் தான். இப்ப நீ பேசுறதே காட்டு மிராண்டி மாதிரி தானே பேசுற. மனுஷன் மாதிரியே கேள்வி கேட்கிற. கேள்வி கேட்டதுலேயே ஒரு நளினம் வேணும், ஒரு அந்த யதார்த்தம் வேணுங்கன்னு நீங்க கேட்டீங்க. ஒரு கேள்வி கோயில்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு இருதரப்பு மேலேயும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது ஜாதிய இந்துக்கள். அதிகமா பாதிக்கப்பட்டது பட்டியலின மக்கள் இல்ல. எங்க தொடர்ந்து இங்க எத்தனை கிராமம் இருக்கு இந்த பாரு. அந்த வேலையெல்லாம் வச்சு ஆமா இல்ல நீ கண்ட போலீஸ் ரெக்கார்டு எடுத்து பாரு. எத்தனை கோயில்கள்ல எவன் அடிச்சுனா, எத்தனை கோயில மூணுனா, எத்தனை கொலை நடந்துச்சு, கொள்ளை நடந்துச்சுன்னு. உனக்கு அது இது மட்டும்தான் தெரியும். என்ன அண்ணா என்ன சொல்லுங்க. சாதிக்கு பச்சா அவன் ஹேங் பண்ணிட்டான். பாரு எந்த வீட்டுல மலத்தை கரைச்சு ஊத்துனாங்க நீ பாத்தியா? அது மலம்னு தெரியுமா உனக்கு? பேஸ்புக்ல பாக்குறது வேற. நீ அந்த இடத்துல அது மலமா சாக்கடை தண்ணியான்னு பாத்துருக்கணும். என்ன சாக்கடை தண்ணியும் மலம் ஒண்ணும் இங்க பாரு. அதை விட்டுட்டோமா நாங்க? அவங்க பேர்ல பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டாச்சு இல்ல? ஏப்பா கொலை கேஸ்ல வரேன் கூட பெயில் வர்றது இல்லையா? என்ன பேசுற? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு போறான், அவன் பெயில்ல வர்றான். கொள்ளை அடிச்சுட்டு போறான், அவன் பெயில்ல வர்றான். இத நீதிமன்றத்தை போய் கேளு. இது நீ கேட்க வேண்டியது எங்களை பார்த்தல்ல. நீங்க தம்பி நீங்க கேட்க வேண்டியது என்ன பார்த்தல. அது பயம் வராது. நீதிமன்றங்கள் தான் இதுக்கு அத்தாரிட்டியை தவிர நாங்க இல்ல. நாங்க வழக்கு கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாச்சு. நீதிமன்றம் தான் பெயில் கொடுக்குது, நாங்க கொடுக்கல. புரியாம பேசாத. அவர் வழக்கறிஞர் ஐயா இருக்காரு, அவர்கிட்ட கேள்வி. காவல்துறை மீது, அரசின் மீது குற்றவாளிகளுக்கும் பயம் இல்ல. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அட 4 பேரை நாங்க என்கவுண்டர் பண்ணா, இந்த ஒரு 3 பேரை சுட்டு கொண்ட உடனே அவனை சுட்டு கூப்பிட்டாங்க, இவனை சுட்டு போட்டாங்க. அங்க என்கவுண்டர். உண்மைக்கு புறம்பாக செஞ்சா அப்படி சொல்லலாம். என்ன உண்மைக்கு உனக்கு என்ன உண்மை தெரியும்? உண்மை என்ன தெரியும்? உண்மை தெரியுமா? உண்மைக்கு புறம்பா. சரி போதும், முடிச்சுக்கோ.